ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். நான் உங்கள் ஏஞ்சல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். பனியன் கிளாத்தில் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற ட்ரிக்கை பார்க்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த டவுட்டை கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிற எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கு தான். நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அந்த ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நார்மலாகவே நம்ம பனியன் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளோட மிஷின் கொஞ்சம் ஸ்கிப் ஆகி போன மாதிரி ஸ்டிச் விழும். கொஞ்சம் இடம் ஸ்டிச் விழும், கொஞ்சம் இடம் ஸ்டிச் விழாது, நல்லா லூஸாக விழும். அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கான ரீசனை பார்த்துடலாம். நம்மளோட ப்ரெஷர் ஃபுட்டை இப்படி தூக்கிட்டு அடியில் பார்த்தோன்னா கொஞ்சம் பல்லு மாதிரி தெரியும். அந்த பல்லு தான் நம்ம கிளாத்தை ஸ்டிச் பண்ணும்போது இந்த சைடுலேருந்து அந்த சைடு கொண்டு போகுது. அதனால தான் ஸ்டிச் அப்படி லைனாக விழுது. அந்த பல்லு சரியாக ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம நார்மல் கிளாத்துனா அந்த கிளாத்தை அப்படியே தள்ளி விட்டுட்டே இருக்கும். பனியன் கிளாத்தில் அதை தள்ளி விட ட்ரை பண்ணும்போது அந்த பனியன் கிளாத் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால ஒழுங்காக தள்ளி விட முடியாமல் கொஞ்சம் விட்டு விட்டு ஸ்டிச் பண்ணோம். செகண்ட் ரீசன் நம்மளோட ப்ரெஷர் ஃபுட் தான். ப்ரெஷர் ஃபுட்டாலையும் தள்ளி விட முடியாததுனால மேலேயுமே ப்ராப்ளம் வரும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போது நான் யூஸ் பண்ணுற இந்த குர்த்தியை தான் எடுத்திருக்கேன். இதில் பனியன் கிளாத்தில் தான் இந்த ஸ்லீவ் இருக்குது. இது ரெடிமேடில் வாங்கினது. நான் XXL சைஸ் வாங்கியிருந்தேன். எனக்கு XL சைஸ் தான் கரெக்டாக இருக்கும். இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போது இதில் ஸ்லீவை நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு வச்சுக்கோங்க. நான் இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நார்மலாக ஸ்டிச் பண்ணும்போது எப்படி இருக்குங்கிறத, அதுக்கப்புறமா நான் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறேங்கிறதையும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீடில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீடில் ஸ்மால் சைஸாக வாங்கணும். இப்போது 12, 14 அந்த மாதிரி நீடில் கிடச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக கடைகளில் 12 கிடைக்காது, 14 கிடைக்கும். உங்களுக்கு எந்த சின்ன சைஸ் கிடைக்குதோ அந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கள். அதுதான் பனியன் கிளாத்தை ஈஸியாக ஸ்டிச் பண்ணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு கையில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா கையில் அளந்துக்கோங்க. உங்கள் கையில் எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல எவ்வளவு கை ரவுண்டு, கையை சுற்றி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு 9 இருந்துச்சு. அதில் பாதி 4.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு தேவையான இடத்துல கரெக்டாக லைன் பண்ணிக்கிறேன். அல்லது நீங்கள் எப்பவும் வியர் பண்ணுற ட்ரெஸ்னால் அதில் உங்களுக்கே தெரியும் இதில் ஒரு 1/4 இன்ச் பிடிச்சா கரெக்டாக இருக்கும்னு அந்த மாதிரி 1/4 இன்ச்சில் கரெக்டாக லைன் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், அந்த ப்ரெஷர் ஃபுட்டாலையும் அந்த பல்லாலையும் தள்ள முடியாமல் ட்ரெஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நான் கையை வச்சு எடுத்து விட வேண்டியிருக்கு. அதால் தள்ள முடியாத இடத்துலலாம் ஸ்டிச் விழாமல் ஸ்கிப் ஆகி போயிருக்கும். பாருங்கள், ஒரு லைன் கரெக்டாக விழுது, ஒரு லைன் கரெக்டாக விழல, ஒரு 3 தையல் கரெக்டாக விழுது. அடுத்தால ஒரு பெரிய கேப் இருக்குது. நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ நம்பர் 14 நீடில் போட்டிருக்கேன். அதிலே இப்படி தான் இருக்குது. இப்போது அடியில் மட்டும் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன். அப்படின்னா அந்த பல் இப்போ கரெக்டாக தள்ளி விடும். ஆனால் மேலே இருக்கிற அந்த ப்ரெஷர் ஃபுட்டு கரெக்டாக மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ பாதி ப்ராப்ளம் இப்போ சால்வ் ஆகிருக்கும். நான் ஸ்டிச் பண்ணதை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பேப்பர் இப்படி எடுத்தாலே போதும், போயிடும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே இருக்கிற பேப்பர்லாம் எடுக்க வேண்டாம். லைட்டாக இப்படி இழுத்தாலே வந்துடும். லைட்டாக உள்ளே மாட்டியிருந்த மாதிரி இருக்கும். அது நம்ம வாஷ் பண்ணும்போது ஈஸியாக போயிடும். இப்போ பாருங்கள், நான் மேலேயும் கீழேயும் 2 சைடுமே பேப்பர் வைக்கிறேன். ப்ரெஷர் ஃபுட்டும் நம்மளுக்கு கரெக்டாக மூவ் ஆகும், அந்த பல்லும் கரெக்டாக மூவ் ஆகும். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம லைன் எதுவும் தெரியாது. லைட்டாக பேப்பரை தூக்கி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டான இடத்துல ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணாலே போதும். கரெக்டாக மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி அதுக்கு இழுத்து கொடுத்து அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். அதுவே போயிட்டுருக்கோம். பேப்பர் தீர்ந்துட்டுனா மறுபடியும் இந்த மாதிரி பேப்பர் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இப்படி ஸ்டிச் பண்ணோன்னா நீட்டாக ஸ்டிச்சிங் கிடைக்கும். ஃபைனலாக பாருங்கள் இதோட அவுட்புட் எந்த மாதிரி இருக்குன்னு.
மோஸ்ட்டாக லெக்கிங்ஸ் பேண்ட் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த கிளாத்து இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற இந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ணால் எந்த ப்ராப்ளமும் வராது. லெக்கிங்ஸ் பேண்ட்டில் இருக்கிற அந்த கிளாத்தை நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா நம்ம திரும்ப அதை வியர் பண்ணும்போது நல்லா இழுத்து போடுவோம். ஊசி போன அந்தந்த ஹோல் எல்லா ஹோலுமே என்ன ஆகிருக்கும்னா அப்படி பெரிய ஹோல் ஆகும். நம்ம அப்படி இழுக்கும்போது ஒரு சின்ன ஹோலை ஒரு பலூனில் போட்டுட்டு நம்ம இழுத்தோன்னா அந்த ஹோல் பெருசாகிற மாதிரி பெருசாகும். ஸோ லெக்கிங்ஸ் பேண்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணாதுங்க. வேறு பனியன் கிளாத் எல்லாத்துலேயுமே இதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் லெக்கிங்ஸ் பேண்ட் மட்டும் கரெக்டான சைஸில் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நீட்டாக ஸ்டிச் விழுந்திருக்கும். எந்த இடத்துலையுமே ஸ்கிப் ஆகி போயிருந்திருக்காது. பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். எல்லா இடமுமே நீட்டாக ஸ்டிச் விழுந்திருக்கு. ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் பாருங்கள். ஃபஸ்ட் லைனு நம்ம பேப்பர் எதுவுமே வைக்கல. செகண்ட் லைன் பாருங்கள், நம்ம ஒரு சைடு கீழே மட்டும் பேப்பர் வச்சுருந்தோம். தேர்ட் லைனில் பாருங்கள், மேலேயும் கீழேயும் நம்ம நியூஸ் பேப்பர் வச்சுருந்தோம். சூப்பராக ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். உங்கள்கிட்ட இருக்கிற பனியன் கிளாத்தில் நீங்களும் ஆல்ட்ரேட் பண்ணி பாருங்கள். ரிசல்ட்டை பார்த்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க.